புனித பார்பரா தனது தந்தையால் கொல்லப்பட்டு இறந்தார். அந்த நேரமே மின்னலும் இடியும் புனித பார்பராவின் கொடூர தந்தையை தாக்கியது. அந்த இடத்திலேயே பொதுமக்கள் முன்னிலையில் அவரும் இறந்தார். இடி மின்னல் அந்த நகரத்தை தொடர்ந்து தாக்கியது. அதிலிருந்து புனித பார்பரா இடி மின்னலில் இருந்து மக்களை பாதுகாக்கும் புனிதையானார். அகால மரணம், திடீர் மரணத்திலிருந்து பாதுகாக்கும்படி புனித பார்பராவிடம் வேண்டிக் கொண்டால் அவருடைய உதவி நமக்கு கிடைக்கும். மழைக்காலங்களில் இடி மின்னல் அதிகமாக இருக்கும்போது இன்றும் பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் ஜபம் புனித பார்பரம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்பதுதான். டிசம்பர் 4ஆம் நாள் திருத்தந்தை பயஸ் புனித பார்பராமாவுக்கு புனிதர் பட்டம் கொடுத்ததால் அன்றைய நாள் அவருடைய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. குழந்தைகளே, புனித பார்பரம்மாளை போல நீங்களும் கிறிஸ்தவ விசுவாசத்தில் நம்பிக்கையுடன் இறுதி வரை உறுதியுடன் இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்காக துன்பப்பட தயாராக இருக்க வேண்டும்.